அனைவருக்கும் வணக்கம். பழைய பொருட்கள் கொஞ்சம் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்க்கலாம். தட்டு பொரியல் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பழங்காலத்து தட்டு. வெண்கலம், அதோட சின்ன தட்டு. இது கல்கண்டு ராஜா சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது. இது சின்ன கொஞ்சம் பெரிய கிணம். இது விபூதி குங்குமம் போட்டு வைக்கலாம், இல்லை கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வட்டா, இது தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கிறதுக்கு. இது பெருசு. பெரிய அடுக்கு. இது தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பானை, இப்போ பழங்காலத்து இட்லி பானை. பொட்டு பொட்டாக வச்சுருக்கல, அதில் பழங்காலத்தில் அதுமாரி தான் இருக்கும். பழங்காலத்து இட்லி தட்டு. இது வாஷ் பண்ணல, வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். இது வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அஞ்சு நாளும் 9 இட்லி பிடிக்கும். இது லேசாக ஆடும். அது கீழே ஒரு அடுக்கு. இது தண்ணி இனி மேலே கொதித்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக இது கீழே தட்டு வச்சுருக்காங்க. பழங்காலத்து ஆதி காலத்து இட்லி பானை. நல்லா பெருசாக இருக்கும், 9 இட்லி பிடிக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. வேணுங்கிறது சீரியல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது குடம். இது கிட்டத்தட்ட 15 லிட்டர் 20 லிட்டர் 15 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெண்கலம். இது மாடல் இருக்குது, செட்டாக இருக்குது, தட்டோட நல்லா இருக்குது. இது அதோட பெரிய மாடல் விளக்கு. இது 50 மில்லி 75 ml எண்ணெய் ஊற்றலாம். நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓம் விளக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 மில்லி எண்ணெய் பிடிக்கும். நல்லா இருக்குது. இது அடுக்கு சண்டை மாதிரி கிடச்சிருக்கு. இது ஒரு அடுக்கு.
கிச்சன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டு பொரியல் வச்சுக்கலாம். இது அதோட கொஞ்சம் பெருசு. ஏற்கனவே வந்து கொடுத்தாச்சு, இப்போ புதுசாக வந்துருக்கு. தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றுக்குள்ள ஒன்று போகாது. பொங்க பானை காப்பர், சுற்றிலும் காப்பர் கோட்டிங் உள்ளது. காப்பர் பொங்கல் செய்கிறதுக்கு கரண்டியோட செட்டாக இருக்குது. 1 கிலோ 1.5 கிலோ அரிசியை போட்டு பொங்கல் வைக்கலாம், நல்ல கண்டிஷன் இருக்கும். அடுத்து இன்னொரு சொம்பு, இது தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணிக்கலாம், பால் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கும்பா, இது பழங்கள்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை அறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாமி கும்பிட்றதுக்கு பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். கிச்சன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வெத்தலை பெட்டி ஏற்கனவே ஒன்று இருந்தது, கொடுத்தாச்சு. இப்போது புதுசாக ஒன்று வந்திருக்கு, நல்ல கண்டிஷன் இருக்குது. வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு டப்பா எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அடியில் பாதம் வச்சுருக்கு, நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. வெத்தலை பெட்டி தூக்கிட்டு போகணும், நல்லா இருக்குது. கைப்பிடிலாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த பொருள் வேணுங்குமோ ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.